ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி கற்றாழை லட்டு எப்படி செய்யுதுன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்காக இந்த மாதிரி மீடியம் சைஸில் 3 கற்றாழை நான் எடுத்திருக்கேன். கற்றாழையை அதோடைய செடியிலேருந்து நம்ம கட் பண்ணும்போது அதோடைய அடிப்பாகத்தில் எல்லோ கலரில் ஜெல்லு மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடிப்பாகத்தை நல்லா கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். அதே மாதிரி கற்றாழையுடைய சைடில் முள் இருக்குல்ல, இதையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு கற்றாழை மேலே இருக்கலையா தோல், அதையும் சீவி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த 3 கற்றாழையுமே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆலிவேரா ஜெல்லை மட்டும் எடுத்ததுக்கு அப்புறமா இதை தண்ணி ஊற்றி ஒரு 4-5 டைம் கிட்ட வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை ஒரு ஜூஸ் ஃபில்டரில் ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆலிவேரா 1-2 அரைப்படாமல் இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஆலிவேரா லட்டு செய்கிறதுக்காக ஆலிவேரா ஜூஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு கூட 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆலிவேரா ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பசஞ்சிக்கலாம். ஆலிவேரா ஜூஸ் இதில் ஆட் பண்ணுறதால கசப்பாக இருக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். 1% கூட இதில் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லட்டுவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான லட்டுவாக இருக்கும். ஆலிவேரா ஜூஸ் ஆட் பண்ணி மாவை பசஞ்சு விட்டதுக்கப்புறம் அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை பிசைகிறதுக்கு நான் பாதி ஆலிவேரா ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் பாதி அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது மாவை பசஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், மாவு நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15-30 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே ஊற வச்சுக்கலாம். 15-30 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், மாவு இன்னுமே நல்ல சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். இப்போது இந்த மாவை 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய லட்டு ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க அண்ட் வீடியோஸ் பார்த்தாலுமே லைக் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. மாவை நாளாக பிரித்ததுக்கப்புறமா அதில் ஒரு பாட்டு மாவு மட்டும் எடுத்து நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு ஊட்டுவோம்ல, அதே மாதிரி மாவு ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப தின்னாக ஊட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் மீடியமான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக ஊட்டிட்டீங்க அப்படின்னாலும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு மீடியமான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி எல்லா மாவையுமே ஊற்றி எடுத்ததுக்கப்புறமா சூடான தோசைக்கல்லில் மாவை போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் மாவை போட்டதுக்கப்புறமா சுற்றி நெய் விட்டுக்கோங்க. அண்டு மாவு மேலேயுமே கொஞ்சமாக நெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் கூட இந்த லட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மாவு ஒரு 2 நிமிஷம் போல் ஒரு பக்கம் வேக விட்டுட்டு திருப்பி போட்டு மறுபக்கம் வேக வச்சுக்கோங்க. இந்த மாவு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. அப்போ மாவு நல்லா வெந்து வரும். மாவுடைய கலர் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி மாவு வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே வேக வச்சு எடுத்துட்டு அந்த மாவுடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. இந்த மாவுடைய சூடு ஆறுற கேப்பில் இந்த லட்டில் சேர்க்கறதுக்காக ட்ரை நட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையும் நெய் பிடிக்கல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பலுக்கு கட் பண்ண பாதாம், 1/4 கப்பலுக்கு கட் பண்ண முந்திரி சேர்த்துட்டு இது 2தோடைய கலருமே சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நட்ஸோடைய கலர் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச மாவுடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இந்த மாவு இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த மாவு மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக இது கூட ஒரு 5 ஏலக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை அரைச்சதுக்கப்புறமா அதோட டெக்ஸ்சர் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். அரைச்ச மாவுலேருந்து 3/4 வாசி மாவை மட்டும் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 வாசி மாவு மிக்ஸி கப்பில் இருக்கிற போலவே விட்டுருங்க. இப்போது இந்த மாவு கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்துக்கலாம்.
நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லம் அப்போல்லாம் நாட்டு சர்க்கரையில் டஸ்ட் ஏதாவது இருக்கும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதை வடிகட்டி அதுக்கப்புறமா அந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்ச மாவையும் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 மாவுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம கை சூட்டுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் இலகி வரும். ஸோ மாவுமே வந்து லட்டு பிடிக்கிற டெக்ஸ்சருக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க ட்ரை நட்ஸ் அண்ட் தேங்காவை சேர்த்துக்கலாம். ட்ரை நட்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா வறுத்த வேர்க்கடலை இருக்குல்ல அதோடைய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் அந்த லட்டில் வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ட்ரை நட்ஸ் அதுக்கப்புறம் தேங்காவெலாம் சேர்த்ததுக்கப்புறமா மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து லட்டு ஷேப்க்கு பிடிச்சிக்கோங்க. நம்மளுடைய ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஆலிவேரா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆலிவேரா லட்டில் கொஞ்சம் கூட கசப்பு தெரியவே தெரியாது. அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக நீங்கள் வந்து பயம் இல்லாமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த லட்டை ஒரு டைம் செஞ்சுட்டு 15 நாள் கிட்ட வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவுலையுமே வந்து அழகாக லட்டு மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. லட்டாக மேக் பண்ணதுக்கப்புறமா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருக்குல்ல அதை வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லட்டை டெசிகேட்டட் கோகோனட் பவுடரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது லட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இல்லை அப்படின்னா வறுத்த பச்சரிசி மாவு அப்படின்னா வந்துட்டு இந்த பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். லட்டு பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஆலிவேரா லட்டு ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லட்டுவை எடுத்து நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது எவ்வளோ ஜூஸியாக இருக்கா அப்படின்னு. 15 நாள் ஆனாலுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஆலிவேரா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.